Warm welcome to all. Department of Modern Office Practice, course name English 1, unit number 1, unit name Prose lesson, module number 1. In this module number 1, we see the first prose, My Greatest Olympic Prize. Okay, I am again tell you the subject name is English 1. Module number 1, My Greatest Olympic Prize, Jesse Owens. Content. Now we are going to see the content, author introduction, characters, outline of the prose, theme, main ideas, paragraph wise explanation. Learning objective. In the end of the session, you will be have to develop the reading skills, and you also have a sportive, and you will be have competitive mind, and you also have the communicate friendly with others. My Greatest Olympic Prize, author Jesse Owens. Okay, now you are seeing the images of Jesse Owens. Okay, My Greatest Olympic Prize is an autobiographical story. So what is autobiography? Autobiography is nothing but the person one who write himself is called autobiography. அதாவது ஒரு பர்சன் தன்னை பத்தின ஒரு சுயசரிதை எழுதுறது தான் என்னது ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, ஆட்டோபயோகிராஃபினா என்னது சுயசரிதை, அவரை பத்தின டீடைல்ஸ் எழுதுறது தான் என்னது ஆட்டோபயோகிராஃபி. அடுத்த இன்ட்ரோடக்ஷன். Jesse Owens born on September 12, 1913 in Alabama. அலபாமான்றது யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு பிளேஸ், அமெரிக்கால இருக்கிற ஒரு பிளேஸ். He was an athlete. He created a new record in athletics by winning 4 medals in different events in 1936 Berlin Olympic Games. பெர்லின் ஒலிம்பிக் கேம்ஸ்ல வந்து இவர் என்ன அச்சீவ் பண்ணிருக்காருன்னா, ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 4 மெடல் வந்து வின் பண்ணிருக்காரு. அதுவரை வந்து யாருமே அச்சீவ் பண்ணாத ஒண்ணு. ஓகே, the achievements of Jesse Owens were recognized only after his death. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். எப்பயுமே யாருடைய அச்சீவ்மெண்ட்ஸுமே என்னதுன்னா, அவங்கள வந்து உயிரோட இருக்கும்போது அதை யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜெசி ஓவன்ஸோடைய அச்சீவ்மெண்ட்ஸும் எப்போதான் ரெகக்னைஸ் பண்ணப்படுது, ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் டெத். அவருடைய டெத்துக்கு பின்னாடி தான் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து என்னது அங்கீகாரம் பண்றாங்க. In 1984, a street was named Jesse Owens Alley. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நேம் என்ன வைக்கிறாங்க, Jesse Owens Alley. Okay, இப்போ 1984 US government released 2 stamps in 1990 and 1998. Then characters. In this prose, the 2 main characters are appeared. One is Jesse Owens and another one is Lou Zhang. Jesse Owens was an Afro-American. He was an athlete and a long jumper. Luz Lang. Okay, Luz Langன்றது ஒரு கேரக்டர். அவர் வந்து ஜெர்மனர் and a long jumper. Theme. இந்த ஸ்டோரியில என்ன தீம்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, outline of the prose. Jesse Owens share his Olympic experiences and his friendship. இந்த ஸ்டோரியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜெசி ஓவன்ஸ் வந்து அவருக்கு ஒலிம்பிக்ல ஏற்பட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸும், அவர் எப்படி வந்து அவருக்கு லூஸ் லாங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது. ஓகே, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. மெயின் ஐடியாஸ். பெர்லின் ஒலிம்பிக்ஸ் இன் 1936. இதுல இருக்கிற மெயின் ஐடியாஸ்லாம் என்னன்னு பார்த்தா, பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல நடந்த ஒரு நிகழ்ச்சிகளை பத்தி தான் அவர் என்னது நம்மளுக்கு சொல்றாரு. Hitler's supremacy theory or Nazi audience supremacy theory. ஓகே, இதை பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன. Then Owens results and hurdles. Owens வந்து அவருக்கு என்னென்ன ஹர்டில்ஸ்லாம் நடந்துச்சு, ஏற்பட்டுச்சு, அதை எப்படி தாண்டி வர்றாரு, என்னென்ன தீர்மானம்லாம் எடுக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் லூஸ் லாங்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அவருக்கு வந்து லூஸ் லாங்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மெயின் ஐடியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இதில் வந்து okay, this prose has so many passage and paragraph. So அதை ஒன்னொன்னா பார்ப்போம். First, main idea of the first paragraph. Berlin Olympics in 1936. ஆல்ரெடி சொன்னதுதான், பெர்லின் ஒலிம்பிக்ஸ் தான் இது வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது 1936. Hitler insistence of master race or Nazi audience supremacy theory.
ஸோ ஹிட்லரை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். he is a dictator. ஓகே, அவருடைய நாசி ஆரியன் சுப்ரிமசி தியரி, அதாவது நாசின்றது அவருடைய ஒரு படையோட நேம் தான், என்னது நாசி படை. ஆரியன் சுப்ரிமசி தியரி, நாசி ஆரியன் சுப்ரிமசி. ஆரியன்ஸ்னா வேற யாரும் இல்ல, ஜெர்மன்ஸ் அண்ட் நார்த் யூரோப் பீப்புள்ஸ் தான் யாரு ஆரியன்ஸ். ஓகே, ஸோ யார் யாரு நாசி ஆரியன்ஸ்? ஜெர்மன்ஸ். அக்கார்டிங் டு த ஹிட்லர், ஜெர்மன் அண்ட் நார்த் யூரோப் பீப்புள்ஸ்லாம் வந்து யாருன்னா ஆரியன்ஸ். ஓகே, ஸோ அவருடைய ஐடியாலஜின்னு பார்த்தா, according to Nazi ideology, no one from other race could win the Aryans in any way. அவருடைய ஐடியாலஜி என்னவா இருக்கு? ஸோ நோ ஒன்ஸ், யாரும் ஜெர்மனர்ஸை வந்து, அதாவது ஆரியன்ஸை வந்து வேற யாரும் வின் பண்ணக்கூடாது, ஒன்லி அவங்க மட்டும்தான் வின் பண்ணணும்ட்டு அவருடைய தாட். ஓகே, ஸோ இது எதை காட்டுது? அவருடைய ஒரு சுப்பீரியாரிட்டியை காமிக்குது. ஓகே, நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரன்னிங் ஹை, அவருடைய நேஷன் மட்டும்தான் என்னது வின் பண்ணணும், வேற யாரும் வின் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் பேராகிராஃப். ஓன்ஸ் டிட் நாட் worried of Nazis theory. He believes himself. 6 years trained. He focused only on games. 1935 he creates record 26 feet 8 inches in long jump. All expected Owens to win. Okay, ஸோ பட் ஆனால் ஓன்ஸ்க்கு வந்து என்னன்னா, அவர் வந்து இந்த நாசி தியரிக்கு மேலெலாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் he only believes himself, அவர் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ he focused only on the game. இவர் வந்து என்னன்னா கேம்ஸில் மட்டும் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு. 6 years வெல் நல்லா ட்ரெயின்ட் ஆயிருக்காரு. ஓகே, அவருடைய ஃபுல் எஃபர்ட்டையும் என்னது கேம்ஸில் தான் போட்டிருக்காரு. ஸோ 1935ல he creates ரெக்கார்டு, ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறாரு. அது பேர் என்னதுன்னா, ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறாரு லாங் ஜம்பில் 26 feet 8 inches. அதுக்கு முன்னாடி வர யாரும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து லாங் ஜம்பில் இது பண்ணது கிடையாது. ஸோ என்ன ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு? 26 feet 8 inches. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஆல் எக்ஸ்பெக்டட் ஓன்ஸ் டு வின். ஓன்ஸ் வந்து என்ன தான் கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பேராகிராஃப். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Owens surprised to see a tall boy. His name is Louis Long. Hitler keeps him hidden away, hoping he would win the jump. It shows the superiority. Owens wants to show Hitler that he is not black. இங்க he யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா blacks people. ஓகே, ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட், ஹிட்லர் வந்து எதை நம்புறாரு? அவருடைய ஐடியாலஜி என்னது? நாசி ஆரியன்ஸ் தியரி, அதாவது ஜெர்மனர்ஸ் மட்டும் தான் வின் பண்ணணும், வேற யாரும் நம்மள ஜெர்மனர்ஸை வந்து எந்த வேலையும் வின் பண்ணிடக்கூடாதுன்றது தான் நாசி ஐடியாலஜி. ஸோ வந்து இப்போ வந்து ஓன்ஸ் வந்து யாரை மீட் பண்றாருன்னா, எ டால் பாய். his name is லூஸ் லாங். ஓகே, ஸோ லூஸ் லாங் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. லூஸ் லாங்க வந்து ஹிட்லர் வந்து என்னன்னா ஹிடன் பண்ணி வச்சிருக்காரு, அதாவது மறைச்சு வச்சிருக்காரு. இந்த உலகத்துக்கு வந்து காமிக்காமே அவருடைய நல்ல திறமைகளை வளர்த்து அவரை வந்து எப்படியாவது ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணி வைக்கணும்ன்றதுதான் ஹிட்லருடைய ஐடியாலஜி. ஸோ அதுக்காண்டி வந்து ரொம்ப வருஷமா அவரை வந்து என்னது மறைச்சு வச்சு, அவருடைய உலகத்துல இருந்து மறைச்சு வச்சு அவருடைய திறமைகள் எல்லாம் வந்து என்னது வளர்த்துட்டு இருக்காரு. ஓகே, இட் ஷோஸ் த சுப்பீரியாரிட்டி. இது வந்து தெரியுது, ஒரு அவருடைய சுப்பீரியாரிட்டியை காமிக்குது. Owens wants to show Hitler that, this line is very important, Owens wants to show Hitler that he is not inferior. இங்க வந்து ஹீன்றது எதை மென்ஷன் பண்ண சொன்னேன்? பிளாக் பீப்புள்ஸ். அதாவது ஓன்ஸ் வந்து ஒரு ஆப்ரோ அமெரிக்கன். அவர் வந்து ஓன்ஸ் வந்து எதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு? பிளாக் பீப்புள்ஸ் ஆர் நாட் இன்ஃபீரியர். பிளாக் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆரியன்ஸ்க்கு வந்து என்னது குறைஞ்சவங்க கிடையாது. they have the knowledge and they have the efficient. அவங்களுக்கும் திறமை இருக்கு, அவங்களுக்கும் நாலேஜ் இருக்கு. ஸோ அவங்களும் யாருக்கும் சளைச்சவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு ஷோ பண்ண விரும்புறாரு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பேராகிராஃப். Of 3 jumps, he faltered twice. He had nervousness and angry. He was in frustration, so he hit the ground. Louis Long gives him gentle handshake and introduces himself. Once portrayed Louis Long, he had a lean, muscular frame, friendly blue eyes, and a fair hair.
handsome face and his English is good. He did not believe master race. Okay, so என்னன்னா ஓன்ஸ் வந்து லூஸ்லாங்க பார்த்தோன்னே கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஆகுறாரு. பிகாஸ் அவருடைய ஐஸ்லாம் பார்க்கறதுக்கு எப்படி ஒரு ப்ளூ ஐஸா ஃபேரா ரொம்ப ஹேண்ட்ஸமா, அவருடைய இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்கான், வெல் அண்ட் குட்டா இருக்கான். ஸோ அவரை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஆகுது, ஏதாவது ஃபால் பண்ணிடுவோமோ மிஸ்டேக் பண்ணிடுவோமோ நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரியே வந்து என்னன்னா ஒலிம்பிக்ஸ்ல வந்து செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் வைப்பாங்களே, அந்த ட்ரையல்ஸ்ல வந்து 2 times வந்து என்னது ஃபால் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்றாரு, ஹிட் த கிரவுண்ட். அதாவது நம்ம ஒரு கோபத்தில் இருக்கும்போது ஒரு தலையில எத்துவோம்ல, அதே மாதிரி அவரும் பண்றாரு. ஸோ லூஸ்லாங் வந்து அந்த நோட்ஸ் பண்றாரு, அதை அவர் ஓன்ஸை பாக்குறாரு. ஸோ அவரை போய் மீட் பண்ண போறாரு. லூஸ்லாங் கிவ்ஸ் ஹிம் ஜென்டில் ஹேண்ட் ஷேக் அண்ட் இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்றாரு. லூஸ்லாங்க்கு என்னது மாஸ்டர் ரேஸ்ல, அதாவது ஆரியன்ஸ் சுப்ரீமசி தியரியில வந்து இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 9th and 10th paragraph, Luzlang gives some ideas to some tips to the Jesse Owens. அதாவது லூஸ்லாங் வந்து என்னது ஜெசி ஓன்ஸ்க்கு வந்து சில டிப்ஸ் கொடுக்குறாரு. ஆல்ரெடி வந்து ஜெசி ஓன்ஸ்னால ரொம்ப தூரம் வந்து ஜம்ப் பண்ண முடியும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அவர் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. எவ்வளவு 26 feet 8 inches. ஸோ அதனால என்னன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு லூஸ்லாங் வந்து, ஜெசி ஓன்ஸ் டிரா த லைன் மார்க் ஃபியூ இன்ச்சஸ் பிஹைண்ட் த போர்டு. அதாவது அந்த போர்டு இருக்கும்ல லாங் ஜம்புக்கு ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி அந்த போர்டில் மிதிச்சு தான் நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஸோ அந்த போர்டுக்கு 2 inches பின்னாடியே வந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கும். அதுலேருந்து நீ ஜம்ப் பண்ணா வந்து ஃபவுல் ஆகாம கரெக்டா வந்து குவாலிஃபை ஆகிடலாம்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஐடியாவை வந்து யார் ஃபாலோ பண்றாங்கன்னா ஜெசி ஓன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஓன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் டென்ஷன், ஹி ஃபாலோஸ் த லாங்ஸ் அட்வைஸ் அண்ட் ஹி குவாலிஃபைஸ். ஸோ ஓன்ஸ் வந்து என்ன பண்றாரு, அவருடைய லூஸ்லாங்கோடைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணி லாங் ஜம்ப் பண்றாரு, குவாலிஃபை ஆகிறாரு. Eleventh and 12th paragraph, Owens goes to a Long's room to thank him. They speaks for more than 2 hours. New friendship has formed. So அவர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல குவாலிஃபை ஆனபடி லூஸ்லாங்க மீட் பண்ணி தேங்க் பண்றாரு. நெக்ஸ்ட் அவங்க வந்து ரொம்ப நேரம் அப்படியே பேசுறாங்க. அவங்களுடைய நியூ ஃப்ரெண்ட்ஷிப் என்னது ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் 13th paragraph, Luzlang break his record. Owens makes new Olympic record and got gold medal. Luzlang congratulates him. Hitler glaring at a distance. Okay, so என்னன்னா ஒலிம்பிக்ஸ்ல லூஸ்லாங் அவருடைய பழைய ரெக்கார்ட்ஸை வந்து பிரேக் பண்றாரு. அதே மாதிரி ஓன்ஸும் என்னன்னா ஒலிம்பிக்ஸ்ல நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்றாரு. நான் ஆல்ரெடி சொன்னதான், he creates a new record by winning 4 gold medals. ஓகே, 4 கோல்டு மெடல் வின் பண்றாரு. நெக்ஸ்ட் லூஸ்லாங் வந்து என்னது அவரை வின் பண்ணதுக்காண்டி கங்க்ராச்சுலேட் பண்றாரு. இதை பார்த்து யார் இரிட்டேட் ஆகுறாங்க, ஹிட்லர் வந்து இரிட்டேட் ஆகுறாங்க. தென் ஃபைனல் பேராகிராஃப், ஜெசி ஓன்ஸ் டோல்டு தட் ஹி ஹேட் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அது வந்து எதுக்கு வந்து சமமானன்னு சொல்றாங்க. Owens felt that he has 24 carat friendship. It cannot equal to gold medals. He said Luzlang was the epitome of Coubertin. என்ன சொல்றாருன்னா 24 கேரக்டர் கோல்டுக்கு சமமானது இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா. அதுக்கடுத்து வந்து யாருடைய மறுவடிவம் சொல்றாருன்னா கூப்பர்டின் யாருன்னா ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ். இப்ப இருக்கிற மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்க்கு யார் தான் ஃபவுண்டர், கூப்பர்டின். ஸோ அவருடைய மறுவடிவம் தான் யாருன்னு சொல்றாங்க, இந்த லூஸ்லாங்னு சொல்லிட்டு ஜெசி ஓன்ஸ் சொல்றாரு. கூப்பர்டினுடைய கோட்ஸ் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் வின்னிங் பட் டேக்கிங் பார்ட். இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப் இஸ் ஃபைட்டிங் வெல். அதாவது ஒரு கேம்ஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், அதுல வந்து என்னது வின் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அதுல ஒரு முக்கியமா ஒரு பங்கெடுத்துக்கிறதுன்றது தான் பெரிய விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லயும் என்னதுன்னா நல்லா ஃபைட் பண்ணி எஃபோர்ட் போடணும்னு சொல்றாங்க. ஸோ சம் ஆஃப் மாடியூல் நம்பர் 1 இந்த லெசன்ல இந்த ப்ரோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஷார்ட் நோட்ஸ். The author considers his friendship with Luzlang the greatest Olympic prize, better than 4 gold medals won by him.
ஸோ லூஸ் லாங்கோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கோல்டு மெடலை வின் பண்ணதை விட அவருக்கு ரொம்ப இதாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. The true spirit of Olympic is not winning but taking part. It is not winning but fighting well that matters. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரூ ஸ்பிரிட், உண்மையான ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட்ன்றது என்னன்னா வின்னிங் கிடையாது, அதில் பங்கெடுத்துக்கிறது, டேக்கிங் பார்ட். ஓகே, ஸோ இந்த லெசன் என்ன பார்த்துருக்கோம், அவருக்கு லூஸ்லாங்கோட எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்து அவருக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இந்த லெசனில் பார்த்தோம். ஓகே ஓகே, இதில் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கேட்டலிஸ்ட் மல்டி லெவல் இங்கிலீஷ் ரெஃப்ரெஷர் அந்த புக்கு. ஸோ அதோடைய பப்ளிஷர் யாருன்னு பார்த்தா அனுசித்ரா பப்ளிகேஷன்ஸ். ஓகே, அதில் வந்து பேஜ் நம்பர் 37 to 39 தான் இந்த டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய கையில் வச்சிருப்பீங்களா இங்கிலீஷ் 1 கோர்ஸ் மெட்டீரியல், அதில் வந்து பேஜ் நம்பர் 3 to 4 இருக்கு. ஓகே, உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் மாடியூல் நம்பர் 2. அடுத்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா மாடியூல் நம்பர் 2, இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட். ஆர்த்தர் யாரு? டேல் கார்னேஜ். ஓகே, இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட், ஆர்த்தர் டேல் கார்னேஜ். ஓகே, தேங்க்யூ.